அந்த குறையை அரசன் தீர்க்க போறாங்க. நம்ம ஒர்க் பண்ற நம்ம வேலை செய்யற இந்த தொழிலும் ஒரு குறை சார்ந்தது. there is an injury, there is a relief. இந்த குறை சார்ந்தது. இந்த குறையை நிவர்த்தி செய்ய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் மனு போடுறோம். மனு போட்ட இடத்துல நமக்கு நீதி கிடைக்குது. இதுதான் நம்ம செய்யறது சொல்றோம். அப்போ எதிரே இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு புரிகிற அளவுக்கு இந்த செய்யுட்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு முதலே வந்துருச்சு. அப்போ இந்த செய்யுளை பார்க்கும் பொழுது வாயிற்கடை மணி நடுநாள் நடுங்க. அந்த மணி வாசல்ல வச்சிருக்க மணியை யார் அடிச்சாங்கன்னா ஒரு குறை அவரோட காதுக்கு ஓசையா போகுது. எனக்கு பட்டது இதுதான் முதல் ரிப்பெட்டிஷன். அப்ப போஸ்ட் கார்டு கிடையாது. உலகத்துக்கே நமது நாகரிகம் அறிவித்த முதல் குறை தீர்ப்பு முறை அப்படிங்கிறது இந்த முறைதான். அந்த பசு அடிச்சோன்னு அந்த வெளியில வராது. மன்னர் வெளியில பார்க்கும்போது இந்த பசுவோட கண்ணுல தண்ணீர் ஒழுக நிற்கும் போது உடனே மந்திரியை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. நிகழ்வு நடந்த இடத்துக்கு போகணும்னு பசு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. பார்த்தோன்னா பசு அடிபட்டு அந்த கன்று அடிபட்டு கிடக்கு. உடனே அவர் பையனையும் அதே ஆளியில சக்கரத்துல வச்சு அவனை கொன்று அதனுடைய குறையை தீர்க்கிறார். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிப்பெட்டிஷன். 226 அது உள்ள வருதா? 32 அது உள்ள வந்திருந்தா? என்னை வேத்தது. இந்த மூன்று செய்யுளும் வேத்தது. இது எந்த செய்யுள்ள வருதுன்னா, ஏராமன்னா செப்பதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையப்ப புல்லூர் புண்பம் தீர்த்தோம் நன்றியும் வாயில் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடமணி. ஆவின்னா பசு. ஆவின் கடமணி உகுநீர் நெஞ்சு சுட தாம் தன் அரும்பெருள் புதர்மணி ஆளியில் மடித்தோன் அப்படின்னு அந்த செய்யுள். இது அது பின்னாடி இருக்கு. பின்னாடி செய்யுள் வர இது என்னை வேகத்தட்ட முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சிலப்பதிகாரம் முழுதாக நீங்க படித்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் சுதந்திரத்தை ஒரு அரசன் ஒரு விசாரணை இல்லாமல் ஒரு திருட்டு பொருளாக நினைத்து ஒரு சிலம்பை கையில வைத்திருக்கிறான் என்று அவனை திருடன் என்று முடிவு செய்து அவனை கொள்றாங்க. இப்போ இது டிப்ரைவேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃபா?